ஹல்லேலூயா. சங்கீதம் ஒரு சங்கீதத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 65. தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கின்றது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் எங்கள் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறேன். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கின்றவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, இது பயங்கரமான காரியங்களை செய்கின்றதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறேன். கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் களிக்கூற பண்ணுகின்றீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகின்றீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வனாந்திர தாபரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் குறிப்பாக இருக்கின்றது. மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கின்றது. அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. முதல் பாடல், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். ஆமென். ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கின்றார், கடலை கேட்கின்றார், விடுதலை தருகின்றார், விடுதலை தருகின்றார், நமக்கு விடுதலை தருகின்றார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, நாம் எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருங்கொண்டு நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையாய், எங்கள் குறைவெல்லாம் நீக்குவார், நம் குறைவெல்லாம் நீக்குவார்.
நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே, கண்ணீரை துடைப்பவர் நம் கதவண்டை நிற்கிறார், நம் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எத்தனை இழப்புகள், ஏமாற்றும் தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவார், நம்மை கரம் நீட்டி தேற்றுவார், நம்மை கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். என் நேசர் வருகின்றார், மேகங்கள் நடுவிலே மகிமையில் சேர்த்திட மறுரூபமாக்குவார், நம்மை மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். Hallelujah. கண்ணாடி வேணுமா? அம்மா, எனக்கு தாங்க பைபிள் நான் வாசிப்பேன். இல்ல இல்ல அப்ப நீங்க எனக்கு பைபிள் தாங்க. லேட்டா. நீங்க பைபிள் தாங்க, நான் வாசிப்பேன். ஹல்லேலூயா. Hallelujah. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல நாளுக்காக நேரத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, மாதத்தின் ஆண்டவரே அப்பா 9ஆம் நாளை காணும்படியாக எங்களுக்கு தேவனுடைய கிருபை புரிந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா எத்தனையோ ஆண்டவரே சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் எங்களை நீர் காத்து வரும் கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு வலது பக்கத்தில் இருக்கிறோம், இடது பக்கத்தில் 16,000 பேர் இருந்தாலும் எங்களை அணுகாது என்று சொன்ன வார்த்தை முடியாது ஆண்டவரே. இந்த ஆண்டவரே அப்பா பொருளின் மத்தியிலும் எங்களை நீர் காத்து வரும் கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே, இந்த நாட்டிலும் எடுக்கப்படும் செய்திகள் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க எங்களுக்கு உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்தலும் வழி நடத்தும் மீட்பெரும் ரட்சகருமான இயேசு நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளிலும் கடந்த வாரம் என்ன இருக்குன்னு தெரியுமா? ஞாபகம் இருக்கு. என்ன? அந்த விதைகளை விதைகளை குறித்து. வெரி குட். கர்த்தருடைய அதுதான் அந்த பிசாசானவன் வந்து நம்மளுடைய இதயத்திலிருந்து அந்த வார்த்தைகளை எடுத்து போடாத அளவுக்கு நம்மளுடைய வார்த்தைகளை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் இந்த நாளிலும் நம்ம வந்துட்டு எந்த காலத்துல இருக்கிறோம் இப்போ வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு அந்த தபசு காலங்களிலே நம்ம பின்கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த நாளிலும் இயேசுடைய பயணத்தை குறித்து பார்க்கலாம். த ஜேர்னி ஆஃப் கிரைஸ்ட். இப்போ ஒருத்தர் நம்ம வந்துட்டு எங்கேயாவது ஜேர்னி போறோம்னு சொல்லி சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஊருக்கு போறோம், எல்லாம் பேக் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அங்கெல்லாம் போறோம் இங்கெல்லாம் டூருக்கு போறோம். போறோம். அதாவது ஒரு ஜேர்னியாக எங்கேயாவது போறோம், Adventure. போறோம் அட்வென்ச்சர், ஒரு பயணம், டிராவல் எங்கேயாவது போறோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நிறைய பிளான் எல்லாம் பண்ணி அப்படிலாம் இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய பயணம் எப்படியாக இருந்தது என்று சொல்லி இந்த நாட்டிலும் நாம நிறைய காரியங்களை நிழலாக சொல்லப்பட்ட காரியம் எப்படியாக, அதாவது பழைய ஏற்பாட்டுல இப்படி ஒரு காரியங்கள் எல்லாம் வரும் அப்படிங்கிறது எப்படியாக சொல்லப்பட்டதாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு அது எப்படி நிறைவேறினது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஏசாயா 53:7. ஏசாயா 53 நமக்கு தெரிஞ்சதுதான். இயேசு கிறிஸ்து நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார்.
ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கின்றவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கின்ற ஒரு ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் எப்படி அழைத்து செல்லப்பட்டாரா? ஒரு ஆட்டுக்குட்டியை போல. ஆட்டைதான் கூட்டிட்டு போவாங்க பலியிடுவதற்கு. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆட்டுக்குட்டியை போல அவர் என்ன செய்யப்படுகிறார்? இழுத்து செல்லப்படுகிறார் என்று சொல்லி பாருங்க. இப்ப சப்போஸ் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆடுகளுக்கு எல்லாம் தெரியுமா நம்மள இவங்க சாப்பாடு தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற போது அதெல்லாம் கம்மிருக்கும். ஒரு அடிக்கு கொண்டுட்டு போறாங்க அப்படிங்கிற போது அதுங்களுக்கு ஒரு சென்ஸ் இருக்கும், உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப அது என்ன செய்யும்? வராதுங்க, கத்துங்க, அவங்க குடிச்சு என்ன செய்வாங்க? கையில கட்டி இழுத்துட்டு போற காரியங்கள் எல்லாம் பார்க்கணும். அப்போ இதுல முக்கியமான வார்த்தையை பார்த்தா தெரியும், அவர் ஆட்டுக்குட்டியை போல இழுத்து கொண்டு போகப்படுகிறார் என்று. பிலாத்து என்ன செய்யறாரு? கையை கழுவி நீங்க என்ன செய்யுங்க, இயேசு கிறிஸ்துக்கு நீங்க என்னென்ன செய்யணுமோ நீங்க செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? கைவிட்டு விடுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதிலும் முக்கியமா இவர் எப்படி போகணும்? அடிக்கப்படும்படி அவர் எப்படி தன்னுடைய வாயை திறக்கவும் இல்லை, தன்னுடைய வாய் கூக்குரலிடவும் இல்லை, அவர் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார்னு சொல்லி ஒரு வார்த்தைகள் இருக்கு. அப்படியாகத்தான் இவர் என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது போலதான் அவர் எதிர்கொள்ளல, பின்வாங்கல, அவர் என்ன செய்யறாரு? வாயை திறக்காமல் போகிறவரா இருக்கார். இப்போ நம்ம கூட ஒருத்தர் நம்மள ஒரு அடி அடிச்சிட்டாங்கன்னா கூட நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படியே கத்திடுவோம் இல்லையா? அம்மா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நம்ம என்ன செய்வோம்? கத்துவோம், சத்தமிடுவோம் இல்லையா? அது போலதான் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? எந்த ஒரு சத்தமும் போடாம அவர் என்ன செய்கிறார்? போகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். ஏன்னா அவர் அப்படி சத்தம் இல்லாம தான் அவர் போகணும். இல்லை என்றால் என்ன நடந்திருக்கோம்? இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறாது. அவர் எதிர்த்து கொள்கிறவராக இருந்திருந்தாலோ, பின்வாங்குகிறவராக இருந்திருந்தாலோ, சத்தம் போடுகிறவராக இருந்திருந்தாலோ இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்யப்படாது? நடந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு அமைதியாக அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குதா? அவ்வளவு ரெண்டு பேருமே எப்படியா இருப்பாங்களோ அவ்வளோ அந்யோன்யமாக, அன்பாக தான் அப்பாவும் மகனுமாக, பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் அப்படியாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் யோவான்ல சொல்லிப்பார், நான் என்னிலும் பிதா என்னிலும் என்ன செய்கிறாரு? இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி அவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து பாடுகளுக்கு போவது என்ன செய்கிறது? சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டாருன்னு அப்படின்னு இருக்கும். அது மாதிரி இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகன் பாடுகளுக்கு போகிறார் அப்படின்னு சொல்லும்போது தேவன் எப்படி இருக்கும்? என்ன செய்தார்? எப்படி இருக்குமா? ரொம்பவும் மன வேதனை உள்ளவராகத்தான் அவர் என்ன இருந்திருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் சொல்லுவாங்க, இந்த அவர் பாடுபட்டு அந்த ஜீவனை விடும்போது அந்த 3 மணிக்கு அப்படியே எப்படி இருந்துச்சா? அந்த இடமே இருளாக இருக்கு. 3 மணிக்கு எப்படி இருக்கும்? இருளா இருக்க முடியுமா? அப்போ 3 மணிக்கு அவ்வளவு இருள. அப்போ இப்போ காலங்கள் வேற, அந்த காலம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி 2000 வருடங்களுக்கு முன்பாக அந்த நேரம் எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். பயங்கரமான இடிகளும் மின்னல்களுமாக உண்டானது. அது என்னவோ தேவனுடைய ஒரு கோபத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி என்னுடைய மகனுக்கு இவர்கள் இப்படியாக அவர்கள் பாடுகளை கொன்று செய்தார்களே அப்படின்ற அந்த தேவனுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் அந்த இருளும் அந்த அந்த இடிகள் மின்னல்கள் எல்லாம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பாடுகள் இவ்வளவு கஷ்டப்படுறாரே, இப்ப தேவன் ஐயோ வேண்டாம், என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சுட்டா என்ன ஆகும்? ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா இனி வரக்கிற காரியங்கள் எல்லாம் எப்படியாக அவர் பாடுகள் எல்லாம் படணும், பின்ன மறிக்கணும், பின்பு உயிர் தழ வேண்டும், இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் அவருக்கு மனது என்னவா இருக்கிறதா? தன்னுடைய மகன் பாடுபடுகிறதை பார்க்கும் பொழுது அவருக்கு வேதனை தருகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தன்னை கெத்செமனே தோட்டத்திலிருந்தே தன்னை பலப்படுத்தி கொண்டு வருகிறார், ஒரு பலத்தோட வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா தனக்கு இப்படி எல்லாம் சம்பவிக்க போகுது அப்படின்றது அவருக்கு தெரியும். ஆனாலும் ஒரு தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு அவர் வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் அவர் எங்கேயுமே சத்தம் போடவும் இல்லை, கூக்குரலிடவும் இல்லை, எதிர்த்து நிற்கவும் இல்லை. அப்படியே ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் என்ன செய்கிறவராக இருந்தார்? எடுத்துக்கொண்டு போகிறவர்களாக இருக்கும் பொழுது அவர்களை கூட போகிறவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு பின்னாடி நம்ம ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்தோம்னா இந்த ஒரு கதாபாத்திரத்தை நம்ம பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனோம்னா இயேசு கிறிஸ்துவோட இந்த பயணம் எங்க இருந்து தொடங்குது? பிலாத்துக்கிட்ட இருந்து தான் தொடங்குது என்று சொல்லி பார்க்க. பிலாத்துக்கிட்ட இருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில மரணத்துக்குள்ள
போற வரைக்கும் இங்க நடந்த சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் சம்பவங்கள் எல்லாம் வச்சு நம்ம ஒரு ஒரு மேலோட்டமாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு யாரை விடுதலை பண்றதுக்கு அவங்க பாக்குறாங்க? பரபாசை வந்து அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறவங்க ஒருத்தர் என்ன செய்கிறவனா இருக்கிறான், உள்ள இருக்கிறான் என்று சொல்லி பாக்குறோம். அப்போ அந்த காலத்துல வந்து பிலாத்துடைய வழக்கம் என்னன்னா, அவருடைய வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு தடவை வந்துட்டு ஒருத்தரை வந்து விடுதலை பண்ணுவாங்களாம். யூதர்களுக்காக ஒருத்தரை விடுதலை செய்வது வழக்கம். இப்ப இங்கே கூட பாக்குறோம் இல்லையா, இப்ப ஏதாவது இந்த ரம்ஜான் அந்த மாதிரிலாம் ஒரு சுதந்திர தினம் அதெல்லாம் வரும்போது என்ன செய்வாங்க, ஒரு நல்ல நடத்தை உள்ளவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, ஜெயில இருந்தாலும் இவ்வளவு பேரை விடுதலை பண்ணோம். இப்போ நம்ம தடவை கூட ஏதோ ஒரு பெருநாளைக்கு எத்தனையோ பேர் இந்த ஊர்ல நேஷனல் டேக்கு விடுதலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அது போலதான் அப்ப என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், வருடத்துக்கு ஒரு முறை அவங்க என்ன செய்வாங்களா, ஒருத்தரை வந்து விடுதலை செய்வாங்களா. ஆனா இந்த முறை வந்து வழக்கத்துக்கு மாற கொஞ்சம் வித்தியாசமா சொல்றத கவனிங்க. கொஞ்சம் வித்தியாசமா என்ன செய்யறாங்களா, ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கணும், இன்னொருத்தரை என்ன செய்யணும், தண்டனைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஏன்னா ஒரு மனுஷனை விடுதலை செஞ்சா என்ன செய்யணும், ஒரு மனுஷனை இப்போ பரபாச விடுதலை செஞ்சா ஒண்ணு இயேசு கிறிஸ்து தண்டனை அனுபவிக்கணும், இயேசு கிறிஸ்து விடுதலை செஞ்சா பரபாசு தண்டனை